ஏற்கனவே இந்த தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அருவிக்கரையிலிருந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட இணைப்பு பாலம், அதே போல தக்காலையிலிருந்து பேச்சிப்பாறை வரைக்கும் செல்லுகின்ற வகையில் இன்னைக்கு பல்வேறு இடங்களில் சாலை மேம்பாட்டு பணிகள், திருப்பரப்பு பகுதியில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டங்கள், 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேர்கிளம்பியிலிருந்து அழகிய மண்டபம் வரைக்கும் இன்னைக்கு சாலை பணிகள், திருவட்டாறிலிருந்து இன்னைக்கு புதிய பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்குன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் கட்டி கொடுத்துருக்கோம். இத்தனை பணிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அம்பராமபுரம் தொகுதியில் தோழர் செல்லசுவாமி அவர்களுக்கு அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்திலையும், கிள்ளியூர் தொகுதியில் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கை சின்னத்திலையும், விலவங்கோடு தொகுதியில் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு கை சின்னத்திலையும், குளச்சல் சட்டமன்ற தொகுதியில கை சின்னத்துல சகோதரி தாரகை தன்பட் அவர்களுக்கும் வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். மீனவர்களுக்கு நம்முடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை முதல்ல மீனவர்கள் மாநாடு ராமநாதபுரத்தில் நடத்தப்பட்டு மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை 5000 ரூபாய் இருந்துச்சு, அதை 8000 ரூபாவாக உயர்த்தி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 570 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற டீசல் மண்ணெண்ணெய் அளவு இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளங்கள் மற்றும் மீன் விதை பண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தா பாறை முனையத்தில் கூடுதல் மீன்பிடி படகுகளை நிறுத்த 7 கோடி ரூபாய் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 35 சிறிய மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்கு தளம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி மீனவர்களுக்கு நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒன்றிய அரசால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. எங்க மீன் பிடிக்க போனாலும் அடுத்த நாட்டு கடற்படையால தாக்கப்படுறாங்க. அதை தடுக்க ஒன்றிய பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. மோடியை பார்த்து உலகமே பயப்படுதுன்னு சங்கிங்க சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய மீனவர்களுடைய பாதுகாப்பை அவரால் உறுதி செய்ய முடியல. எனவே தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். அண்ணன் ஆஸ்டின் அவர்களுக்கும் அண்ணன் மகேஷ் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்த நாகர்கோவில் தொகுதியிலையும் அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். செய்வீங்களா? இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் விபி துரை அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்களாம் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு கேட்கறதுக்கு தான் உங்களை எல்லாம் தேடி வந்திருக்கிறேன். ஆனால் உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய அன்பு, உங்களுடைய உணர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே திரு துரையுடைய வெற்றியை நீங்களாம் உறுதி செஞ்சிட்டீங்களா? வெற்றி உறுதியா? நாம சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம். 2021ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். அதே மாதிரி அரசு பள்ளிகளை படிக்க வரக்கூடிய குழந்தைங்க காலைல பசியோடு இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு போய் படிச்சாங்கன்னா உயர்கல்வியை ஊக்கப்படுத்துற வகையில இன்னைக்கு தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கல்லூரி மாணவ மாணவிகள் கொடுத்தோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். முதியோர் உதவி தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமாக கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அந்த வச்சுட்டு
மகளிர் அவங்களோட வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. பாளையங்கோட்டை தொகுதியில வெற்றி உறுதியாயிடுச்சா? திரு வஹாபுடைய வெற்றி உறுதியா? நிச்சயமா? எந்த சின்னம்? என்ன போட்டோ எனக்கு தெரியாது. முதல்ல இது பேசி முடிச்சுட்டு அப்புறம் கடைசியா போகும்போது போட்டோ காட்டுறேன். எடுத்தோட போட்டோ தான். எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கோவம் வருது. சும்மா ஒரு போட்டு லாகிங் பண்ணிட்டே இருக்கீங்க. இருங்க, அதான் போட்டோ நீ வச்சிருக்கிய, அதான் அந்த போட்டோ தான். இந்த போட்டோ தான் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? இப்ப நான் ஒரு போட்டோ கேட்டவா? இந்த போட்டோ பாருங்க, இது நல்லா இருக்கு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, யாரும் தெரியுதா? இப்படிதான் ஒரு முதலமைச்சர் ஞாபகம் இருக்கா? இதை சொன்னதுக்கு தான் எனக்கு கண்ணாமண்ணா திட்டுறாரு. இப்போ எனக்கு எந்த அனுபவம் இல்லைன்ட்டாரு. ஆமா, நான் சொன்னேன் இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. யார் காலையை முடிச்சு பதவி பொறுப்பு வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. ஏற்கனவே சென்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக கிட்ட அதிமுகவை வாடகை விட்டாரு. இந்த தேர்தலில் வித்துட்டாரு. தமிழ்நாடு அடுத்து வித்துருவாரு பாஜக கிட்ட. பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடுறாங்க, குறுக்கு வழியிலேயே வந்துடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களால நுழைய முடியல. ஏன்? இது சுயமரியாதை மண். நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க ஆண்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள், அடிமையாக இருக்க மாட்டோம். அதனாலதான் நம்முடைய தலைவர் சொல்றாரு, நம்முடைய தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாகத்தான் இருப்போம். இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா தமிழ்நாடு அடிமையாக்கவும் நினைக்கிறாங்க. அவங்கள இந்த தேர்தலில் மீண்டும் ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்து, ஏற்கனவே ஒரு 10 தோல்வி பழனிசாமி தான், இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுல உட்கார வைக்கணும். சரியா? செஞ்சு காட்டுவீங்களாமா?